நம்ம தமிழர்களோட பெருமைன்னு சொன்னாலே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது தஞ்சை பெருவுடையார் கோயில் தான். 1000 வருஷமா கம்பீரமா நின்னுட்டு இருக்கு. ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு இருக்கிற மாதிரி எந்த டெக்னாலஜியும் இல்லாம வெறும் கல்ல மட்டுமே வச்சு எப்படி இவ்ளோ பெரிய ஒரு கட்டமைப்பை அவங்களால உருவாக்க முடிஞ்சது? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பிரமிக்க வைக்கிற அறிவியலையும் பிளானிங்கையும் பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். உலகத்துல எத்தனையோ பிரமிடுகள், பெரிய பெரிய கோபுரங்கள், அதிசயங்கள்னு இருக்கலாம். ஆனா அது எல்லாத்துலயும் நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்குன்னு ஒரு தனி இடமும் சிறப்பும் எப்போதுமே இருக்கு. இது வெறும் ஒரு கட்டிடக்கலை அதிசயம் மட்டும் இல்லைங்க, இது ஒரு நாகரிகத்தோட உச்சம். அது ஏன் அப்படின்னு சொல்றோம், வாங்க பாப்போம். அப்போ விஷயம் புரியுதுங்களா? இந்த கோயில வெறும் ஒரு வழிபாட்டு தலமா மட்டும் பார்க்க முடியாது. இது 1000 வருஷம் பழமையான ஒரு இன்ஜினியரிங் புதிர். அவ்வளோ பெரிய ஒரு திட்டத்தை அந்த காலத்துல வாழ்ந்த நம்ம மக்கள் எப்படி சாத்தியமாக்குனாங்க? வாங்க அந்த மர்ம முடிச்சுகளை ஒவ்வொன்றா அழிக்கலாம். சரி, வாங்க முதல் சவாலுக்குள்ள போவோம். கற்களும் கருவிகளும். எந்த ஒரு பில்டிங்குக்கும் அதோட பேஸ்மெண்ட் அது கட்டப்பட்ட பொருட்கள் தான். ஆனா இங்க அந்த பொருட்களே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு நாம ஒரு வீடு கட்டணும்னா செங்கல், சிமெண்ட், இரும்புன்னு எத்தனையோ பொருட்கள் இருக்கு. ஆனா இந்த கோயில் முழுக்க முழுக்க கம்ப்ளீட்டா கருங்கற்களால கட்டப்பட்டது. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, தஞ்சாவூரை சுத்தி 100 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பெரிய பாறை வலைகளே கிடையாது. அப்போ இந்த லட்சக்கணக்கான டன் எடை கொண்ட கருங்கற்களை எங்கிருந்து எப்படி கொண்டு வந்திருப்பாங்க? யோசிக்கவே தலை சுத்துது இல்லையா? சரி, கஷ்டப்பட்டு கற்களை எப்படியோ கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட வைரம் அளவுக்கு கடினமான இந்த கருங்கற்களை இவ்ளோ நுணுக்கமான சிற்பங்களா எப்படி செதுக்குனாங்க? அப்போ அவங்க பயன்படுத்தின அந்த உளி எந்த அளவுக்கு வலிமையா இருந்திருக்கணும்? இதோட ரகசியம் எண்ணெய் பதப்படுத்துதல், அதாவது ஆயில் குவென்ச்சிங் அப்படின்ற ஒரு டெக்னிக்ல இருக்கலாம்னு சொல்றாங்க. இரும்ப நல்லா பழுக்க காய்ச்சி அதை தண்ணியில முக்கிறதுக்கு பதிலா எண்ணெயில மூழ்கி எடுக்கும்போது அதோட உறுதி பல மடங்கு அதிகமாகும். இந்த மாதிரி ஒரு ஹை டெக்னாலஜி வச்சு செஞ்ச உளிகள் தான் அந்த கடினமான கருங்கற்களை மெழுகு போல செதுக்க உதவி இருக்கும்னு நம்பப்படுது. இப்போ கற்கள், கருவிகள் இது எல்லாம் தாண்டி இதையெல்லாம் கையாண்ட அந்த மனித சக்தியை பத்தி பார்க்கலாம். இது சும்மா ஒரு கோயில கட்டின விஷயம் இல்ல, இது ஒரு தற்காலிக நகரத்தையே உருவாக்கி நிர்வகிச்ச கதை. இன்னைக்கு ஒரு பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியத்தை நிரப்புற அளவுக்கு, அதாவது சுமார் 1,00,000க்கும் அதிகமான கைவினைஞர்கள், தொழிலாளர்கள், அப்புறம் அவங்களுக்கு உதவி செய்ய பலரும் பாண்டிய, சேர, இலங்கைன்னு பல தேசங்கள்ல இருந்தும் இந்த ஒரு வேலைக்காக தஞ்சாவூர்ல ஒண்ணு கூடினாங்க. நினைச்சு பாருங்க, 1,00,000 பேருக்கு ஒவ்வொரு நாளும் சாப்பாடு, தண்ணி, தங்குறதுக்கு இடம், அடிபட்டா பாத்துக்க மருத்துவ வசதி, பாதுகாப்புக்கு ஆளுங்க. இது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான யானைகள், குதிரைகள்னு அதுக்கும் பராமரிப்பு. அடேங்கப்பா, இதெல்லாம் எப்படி நிர்வகிச்சிருப்பாங்க? இது ராஜராஜ சோழனோட போர் திறமைக்கு கொஞ்சமும் சளைச்சதில்லாத நிர்வாக திறமையை காட்டுது. அடுத்து நாம பார்க்க போறது தான் இந்த கோயிலோட அல்டிமேட் மிஸ்ட்ரி. வானத்தை முற்ற மாதிரி இருக்கிற அந்த கோபுரத்தோட ரகசியம் இன்னைக்கு வரைக்கும் பெரிய பெரிய என்ஜினியர்ஸே ஆச்சரியப்பட வைக்குது. கோயிலோட கோபுரத்துக்கு மேல அந்த உச்சியில இருக்கிற அந்த ஒரே ஒரு கல்லோட எடை மட்டும் சுமார் 80 டன்னுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு எளிமையா புரியணும்னா, ஒரு 15 பெரிய யானைகளை ஒண்ணு மேல ஒண்ணா நிறுத்தி வச்சா என்ன எடை இருக்குமோ அதுக்கு சமம் இது. இப்போதான் அந்த மில்லியன் டாலர் கேள்வி வருது. இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய நவீன கிரெயின்ஸ் கூட ரொம்ப கஷ்டப்படுற ஒரு வேலைய, அதாவது 80 டன் எடையுள்ள ஒரு கல்ல 216 அடி உயரத்துக்கு எந்த ஒரு மிஷினும் இல்லாம அவங்களால எப்படி தூக்க முடிஞ்சது? இதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற பதில் நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒண்ணு. கோயிலோட உச்சிக்கு அந்த கல்லை கொண்டு போக பல கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு பெரிய மண் சாய்வுதளம் அமைச்சிருக்கலாம்னு சொல்றாங்க. அந்த சாய்வுதளத்தை கட்டுற வேலையே ஒரு கோயிலை கட்டுறதுக்கு சமமான ஒரு மாபெரும் பணிங்கிறது தான் இங்க இருக்கிற ஹைலைட். இந்த கோயில் வெறும் ஒரு இன்ஜினியரிங் சாதனை மட்டும் இல்ல, இது ஒரு கலை பெட்டகம். அதே நேரத்துல எப்படி ஒரு விஷயத்தை நிர்வகிக்கணுங்கிறதுக்கு இது ஒரு பாடம். நாம இன்னைக்கு யூஸ் பண்ற பெயிண்ட்லாம் கொஞ்சம் வருஷத்திலே மங்கி போயிடுது. ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி அங்க வரைஞ்ச மூலிகை ஓவியங்கள் இன்னைக்கும் அதோட நிறம் மாறாம அப்படியே பளபளன்னு இருக்கு. இது அவங்களோட கெமிஸ்ட்ரி அறிவு எந்த லெவல்ல இருந்திருக்குன்னு காட்டுது. ஆயிரக்கணக்கான சிற்பங்கள், ஆனா ஒவ்வொன்னையும் செஞ்சது வேற வேற சிற்பிகள். ஆனாலும் எல்லா சிற்பமும் பார்க்க ஒரே கைவண்ணத்துல செஞ்ச மாதிரி எந்த குறையும் இல்லாம இருக்கு. இது அங்க எவ்வளோ கடுமையான ஒரு பயிற்சி முறையையும் குவாலிட்டி கண்ட்ரோலையும் வச்சிருந்தாங்கன்னு காட்டுது. நான் கொடுத்தனவும், நம் மக்கள் கொடுத்தனவும், நம் பெண்டுகள் கொடுத்தனவும், இப்படிதான் ராஜராஜ சோழனோட கல்வெட்டு தொடங்குது. பாருங்க, ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியா இருந்துட்டு நான் மட்டும்தான் செஞ்சேன்னு சொல்லிக்காம தன்னோட அக்கா, மனைவிமார்ல இருந்து சாதாரண மக்கள் வரைக்கும் எல்லாரோட பங்களிப்பையும் அந்த கல்லுல பதிவு செஞ்சது அவரோட தலைமை பண்புக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. கடைசியா ஒன்னு சொல்லணும்னா, கருங்கல்லுல செதுக்கப்பட்ட இந்த மரபோட உண்மையான அர்த்தம் என்ன?
இது வெறும் கோயிலை விட ரொம்பவே மேலானது. ஆக மொத்தம் தஞ்சை பெரிய கோயிலுங்கிறது ஒரு மாபெரும் நாகரிகத்தோட மகுடம். இது வெறும் பக்தியோட சின்னம் மட்டும் இல்ல, இது தமிழர்களோட அறிவு, அவங்களோட கூட்டு உழைப்பு, அப்புறம் தொலைநோக்கு பார்வை, இது எல்லாத்துக்கும் ஒரு அழியாத சாட்சியா நிக்குது. ஒரு கோயில்னா அது வெறும் சாமி கும்பிடுற இடம்தானா? இல்ல ஒரு நாகரிகத்தோட அறிவோட உச்சபட்ச வெளிப்பாடா இருக்க முடியுமா? இந்த கேள்விக்கு தஞ்சை பெரிய கோயிலோட ஒவ்வொரு கல்லும் பதில் சொல்லிட்டு தான் இருக்கு. அடுத்த முறை நீங்க அங்க போனீங்கன்னா அது வெறும் கோயிலா மட்டும் பார்க்காதீங்க. அது ஒரு டைம் கேப்சியூல், 1000 வருஷ அறிவோட கருவூலம்.